ரஜினி அவர்கள் டான்ஸ் ஆனதை பற்றி ஒரு பெரிய ஒரு வைரலாக போச்சு சார். கமெண்ட்ஸ்ன்றது இல்லை, எல்லாருமே வந்து இது இப்போ ஆடினா என்னன்னு ஒரு பக்கம் அந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே அவர் ஆடினது தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது சார். லண்டனில் மிகப்பெரிய வசதி படைத்த வீட்டு திருமணத்தில் வரவேற்பாளர்களாக வெல்கம் கேர்ள்ஸ் நம்ம ஊர் திரிஷா, தமனா, ரம்பா, நயன்தாரா இப்படி 10 பேர் நிறுத்தி வச்சுருப்பான். ஜானி வாக்கர் ரிலாக்ஸில் இருக்கும்போது கமல் பேசினாராம், ஐயா ஒரு 30 கோடி ரூபாய் எனக்கு வேணும். எதுக்கு? 30 கோடி ரூபாய் வேணும். சரி நான் அனுப்பிச்சிட்றேன், எப்படி இருக்கீங்க? நண்பர்களோட ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு, யோ கமலே நம்மகிட்ட கடன் கேட்குறாரியா. அம்பானி மருமகள் ராதிகா மெர்ச்சன்ட், ராதிகா வியாபாரி, அது தமிழில் அப்படி தான் சார். ஃபேமிலி நேம் ஏதாவது இருக்க போகுது சார். ஆமாம், அப்போ நான் என்ன கூமணி பேர் நான் சொல்கிறேன். ரஜினி அவர்களால் வாங்கிக்க முடியாதா? ரஜினிக்கு வாங்கிக்க முடியாதா? ரஜினி வந்து நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா பின்னாடியே வந்துடுவார். ரஜினியை நீங்கள் அந்த லதா ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்காருங்க, ஏதாவது படம் பண்ணுங்க, உப்பா கம்பெனி கூட ரஜினி கூட அங்கே விட்டு வந்துடும், ஏங்க அவர் வச்சுங்க ஒரு வாரம் 150 கோடி நமக்கு அங்கே அக்கௌண்ட்டில் வந்தால் சரி, இந்த ஆளை வச்சுக்கங்க, அந்த ஆள் எனக்கு நிம்மதியே இல்லையே. பணம் பகல் பேருக உச்சியெல்லாம் பார்த்துட்டேன். சந்தோஷம் நிம்மதி 10% கூட கிடையாது. கட்சிக்கார வேணா பனியன் கொண்டு கொடுத்தா பிளாக்கில் விற்றுரும் லதா. ஏன்னா கேளம்பாக்கத்துக்கு ரஜினி பண்ணுறது, லதா பண்ணுற எல்லா விஷயங்களும் வெளியில் போயிடக்கூடாது. கேளம்பாக்கத்தில் பணியாளர்கள் எப்படி சித்திரவதைப்படுத்தப்படுறான்னு யாருக்கு தெரியும்? சுகபோகங்களை ரஜினி எங்கே 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 போய் பண்ணுறாரு? கேளம்பாக்கம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் தான். அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கோடிகளை வாங்கி கொண்டு குத்தாட்டம் போடுறாரு. ரஜினி ரசிகை வீட்டுக்கு எங்கேயா போய் குத்தாட்டம் போட்டிருக்காரா? அம்பானி வீட்டில் சாம்பார் ஊற்றி சொன்னாலும் ஊற்றிருப்பார், தட்டை கழுவ சொன்னாலும் கழுவி இருப்பார். ஏன்? கோடிகள் கிடைக்குதுமா. லதாவும் ரஜினியும் சீராக செய்து நீம் பவுடரை போட்டு கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு, அம்பானி பொண்டாட்டி நீனா அம்பானி கூட்டிகிட்டு போய் தட்டை எண்ணி பார்த்துக்க, எல்லாம் வெள்ளி தட்டு, நாங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டே போனாங்க. பசி பஞ்ச பட்டினியில் கள்ளக்குறிச்சியில் ஊரே சமாதி ஆகி போச்சையா, அழுகிறக்கே ஆள் இல்லையே, போனையாங்க. பெரிய கார்பரேட்டுகள் ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாம் கோடிகளில் சம்பளம். எம்ஜிஆர் சோடா குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டாராம், அண்டாவில் ஊற்றி கலைக்கு தீர்த்தமாக எடுத்துகிட்டு போனானுங்களாம். இப்போ வந்து நானே வந்து நேற்று ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் சார். அதில் வந்து ரஜினி அவர்கள் டான்ஸ் ஆனதை பற்றி ஒரு பெரிய ஒரு வைரலாக போச்சு சார். கமெண்ட்ஸ்ன்றது இல்லை, எல்லாருமே வந்து இது இப்போ ஆடினா என்னன்னு ஒரு பக்கம் அந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே அவர் ஆடினது தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது சார். இப்போது நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்க சொல்கிறாங்க, இப்போ அவர் ஆடினது நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்கல்ல, அவர் பைசா கொடுத்து ஆடி இருப்பார், அவர் பைசா கொடுத்துருப்பாங்க, அதனால் வந்து அவர் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக கூட எடுத்துன்னு போய் பண்ணிருக்கலாம், அது ஏன் தப்பாக பார்க்குறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. இன்னொன்று அவர் எல்லாருக்குமே வந்து வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு சார். இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு விஷயம் தானே, இதையே நீங்கள் பெருசாக பார்க்குறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்களே சார். அம்மா 5 கோடி ரூபாய் அந்த திருமணத்துக்கு செலவு, சாரி 5000 கோடி செலவு, 5000 கோடி செலவு, 15 லட்சம் கோடி நீங்கள் அம்பானியினுடைய சொத்து மதிப்பு. அதில் 5000 கோடி செலவு என்பது ஒரு பெரிய பொருட்டே அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் குவிந்த திருமணம் அது. நீங்கள் இலங்கை தமிழர்கள் என்ன பண்ணுவான், லண்டனில் மிகப்பெரிய வசதி படைத்த வீட்டு திருமணத்தில் வரவேற்பாளர்களாக வெல்கம் கேர்ள்ஸ் நம்ம ஊர் திரிஷா, தமனா, ரம்பா, நயன்தாரா இப்படி 10 பேர் நிறுத்தி வச்சுருப்பான். எல்லாருக்கும் நீங்கள் அதே போல் லண்டனில் சுபாஸ்கரன் தேடப்படுகிற குற்றவாளி, அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு இங்கே இருக்கிற குஷ்பு, முன்னணி நடிகைகள் எல்லாமே எக்கனாமிக் கிளாஸில் போவாங்க, சாரி பிஸ்னஸ் கிளாஸில். இதில் பிஸ்னஸ் எக்கனாமிக் கிளாஸுங்கிறது குறைவு, சிக்கனமான கிளாஸ். பிஸ்னஸ் கிளாஸ்னால்
பெரிய தொழிலதிபர்கள் போகிற கிளாஸ். அதில் போன பிறகு 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைக்கப்படுவார். சுபாஸ்கரனுடைய பிறந்தநாளுக்கு போனான். சரி. அத்தனை பேருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் மாடல் கார் ஒன்று டிரைவரோட கொடுக்கப்படும். எதுக்கு? சுற்றி பார்க்குறதுக்கு. ஆக அவருடைய அந்த ஸ்டேட்டஸ் காண்பிப்பதற்காக நீங்கள் ஒரு இலங்கை தமிழர் சொன்னார். ஒரு நாள் கமல் ஃபோன் பண்ணாராம். அவர் ஒரு இரவு 8-9 மணிக்கு அவர் அப்படியே ரிலாக்ஸாக இருப்பார். ரிலாக்ஸாக இருக்கிற பொழுது ஜானி வாக்கரோடு இருப்பார். ஜானி வாக்கர் ரிலாக்ஸில் இருக்கும்போது கமல் பேசினாராம், ஐயா ஒரு 30 கோடி ரூபாய் எனக்கு வேணும். எதுக்கு? 30 கோடி ரூபாய் வேணும். சரி நான் அனுப்பிச்சிட்றேன், எப்படி இருக்கீங்க? நண்பர்களோட ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு, கமலே நம்மகிட்ட கடன் கேட்குறாரியா. யார்? கமலே கடன் கேட்குறாரியா. இப்படி 30 கோடி ரூபா கொடுக்கப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் திருப்பி வரல. விஷாலுக்கு 15 கோடி ரூபா வழக்கு நடக்குது. இதெல்லாம் இவர்களுக்கு எவ்வளவு? 30 கோடி, 15 கோடி, 20 கோடி. பிறந்த நாளுக்கு எங்கே எல்லா நடிகைகளும் லண்டனுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரு, 5 ஸ்டார் ஹோட்டலு, பிஸ்னஸ் கிளாஸ். 25 லட்ச ரூபா ஒரு நடிகை போயிட்டு அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டு ஜானி வாக்கர் குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டு டின்னர் முடிச்சுட்டு வர்றதுக்கு. இந்தியாவில் 140 கோடி பேரில் 30 கோடி பேர் இரவில் சோறு இல்லாமல் படுக்க போகிறான். ஒரு புள்ளி வர சொல்லு, சோறு இல்லாமல் படுக்க போகிறான். ஏறக்குறைய 45% அடிப்படை கல்வியே இல்லாமல் கஷ்டப்படுறான். அடிப்படை மருத்துவமே இல்லாமல் கஷ்டப்படுறான். இதே இந்தியாவில் தான். ஆனால் அம்பானியுடைய கல்யாணம் 5000 கோடியில் திருமணம் நடக்குது. அம்பானி மருமகள் ராதிகா மெர்ச்சன்ட். என்னையா மெர்ச்சன்ட்? தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வேணால் கேள்விப்பட்டிருக்கான், நாடார்கள் வச்சுருக்கான், வியாபாரிகளுக்கான வங்கி. அப்போது பிள்ளைய பெக்கும் போதே மெர்ச்சன்ட்னு வச்சுட்டான். ராதிகா மெர்ச்சன்ட், ராதிகா வியாபாரி. அது தமிழில் அப்படி தான் சார். இந்த சார்னா தமிழ் நான் உள்ளது தாம்மா சொல்கிறேன். அந்த மாதிரி பேர் ராதிகா மெர்ச்சன்ட் தானே? அந்த மாதிரி பேர் ராதிகா மெர்ச்சன்ட் தானேம்மா? ஃபேமிலி நேம் ஏதாவது இருக்க போகுது சார். ஆமாம். அப்போ நான் என்ன கூமிளி பேர் நான் சொல்கிறேன்? எல்லா மெர்ச்சன்ட்டே ஃபேமிலி பேர் தான். அப்போது 5000 கோடி ரூபாய் இந்த திருமணத்துக்கு செலவு செய்யப்பட்டிருக்கு. திருமணத்தில் கலந்து கொண்ட உச்ச நட்சத்திரங்களுக்கு பூரா கிஃப்டாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? தேங்காய் பழம் பைய கொடுப்போம். தேங்காய் ஒன்று இருக்கும், 2 வாழைப்பழம் இருக்கும், இல்லைன்னா ஒரு செடி இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் வந்து அம்மாவோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ 1.5 கோடி ரூபாய் வாட்ச், ஒரு தகுதிக்கு தகுந்ததை போல் கிஃப்ட் வவுச்சர். 50 லட்ச ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர். நீங்கள் இதை வாங்குவதற்காகத்தான் இவங்கெல்லாம் வெல்கம் கேர்ள்ஸ். நீங்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஹிந்தி நடிகைகள் பூரா சாம்பார் ஊற்றுனது, சட்னி ஊற்றுனதெல்லாம் பார்த்தீங்களா? இதற்காகவே அவர்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டார்கள். வாடகைக்கு அமர்த்தப்பட்டார்கள். இப்போ ரஜினி குடும்பம் அங்கே போய் குத்தாட்டம் ஆடுவதற்காக 1.5 கோடி ரூபா வாட்ச். யாருக்கு? பொண்டாட்டிக்கு ஒன்று, பிள்ளைக்கு ஒன்று, மகளுக்கு ஒன்று. அவர்களால் வாங்கிக்க முடியாதா? ரஜினிக்கு வாங்கிக்க முடியாதா? ரஜினி வந்து நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா பின்னாடியே வந்துடுவார். ரஜினியை நீங்கள் அந்த லதா ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்காருங்க, ஏதாவது ஒரு படம் பண்ணுங்க. டெய்லி அந்த அம்மா யாருக்கு? ரெட் ஜெயிண்ட்டுக்கு, சுபாஸ்கரனுக்கு, கலைப்புலி தானுக்கு. அந்த அம்மா ஃபோன் பேசாத ஆள் உப்பா கம்பெனி கூட பேசுது. 150 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தா உப்பா கம்பெனி இருக்குல்ல, உப்பா கம்பெனி கூட ரஜினி கூட அங்கே விட்டு வந்துடும். ஏங்க அவர் வச்சுங்க ஒரு வாரம் 150 கோடி நமக்கு அக்கௌண்ட்டில் வந்தால் சரி, இந்த ஆளை வச்சுக்கங்க. அந்த ஆள் எனக்கு நிம்மதியே இல்லையே, ஆசிரமத்துக்கு போகிறேனே, காவி சட்டை போடுறேன், தலையில் கொட்டை போடுறேன், காலில் கட்டை போடுறேன், காவி சட்டை போடுறேன், இப்படி இமயமலைக்கு போனாலும் நம்ம விட மாட்டேங்குது. ஏன் போய் நடிக்க போயா? இப்படி தான் ரஜினி. அப்போது அம்பானி வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக கிஃப்ட் கிடைக்கும். ரஜினி பொண்டாட்டி ஆசிரமம் பள்ளிக்கூடத்துக்கு நடத்து வரி கட்டலை, ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு வீட்டு வரி கட்டலை. கோர்ட்டுக்கு போச்சா? கட்சிக்கார வேணால் பனியன் கொண்டு கொடுத்தா பிளாக்கில் விற்றுரும் லதா. ஆக இதுதான் லதாவினுடைய. நீங்கள் கேளம்பாக்கத்தில் வேலைக்கு போனால்
2 வருஷம் வெளியில் வர முடியாது, ஃபோன் கூட பேச முடியாது. இப்படி தான் 15 பணியாளர்கள் 40 வருஷமாக வேலை பார்க்குறான். நீங்கள் ஏன்னா கேளம்பாக்கத்தில் ரஜினி பண்ணுறது, லதா பண்ணுற எல்லா விஷயங்களும் வெளியில் போயிடக்கூடாது. கேளம்பாக்கத்தில் பணியாளர்கள் எப்படி சித்திரவதைப்படுத்தப்படுறான்னு யாருக்கு தெரியும்? வீட்டுக்கே போக முடியாது. சாரில் உண்மைதான், வழக்க போடியா. கேளம்பாக்கத்தில் ரஜினி 40 ஏக்கரா தோப்பு வச்சுருக்காரு. உள்ள ரயில்வே ட்ராக் போட்டு ரயில் ஓடும். ரயில் ஓடுதுமா. அப்போது இந்த விஷயம் வெளியில் கசிஞ்சிடக்கூடாது என்பதற்காக ஒரு தொழிலாளிக்கு 8 மணி நேரம் தான் ஷிஃப்ட்டுன்னு பேசுகிறோம். ரஜினி வீட்டில் 1 வருஷம் தான் ஷிஃப்ட்டு. அவன் குடும்பத்தை தொடர்பே கொள்ள முடியாது, ஃபோன் பேச முடியாது. அங்கே ரஜினி பற்றி என்ன நடக்குது? ஒரு ட்வீட் வந்துன்னா 1 கோடி பேர் பார்ப்பானா? எல்லா சுகபோகங்களையும் ரஜினி எங்கே போய் பண்ணுறாரு? கேளம்பாக்கம் அந்த ஃபார்ம் ஹவுஸில் தான். அப்போது ரஜினி என்ன பண்ணுறது செய்தி வந்திருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாமே இருட்டடிப்பு செய்யப்படும். ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கோடிகளை வாங்கி கொண்டு குத்தாட்டம் போடுறாரு. ரஜினி ரசிகன் வீட்டுக்கு எங்கே போய் குத்தாட்டம் போட்டிருக்காரா? போட மாட்டார். ஏன்? அங்கே கோடிகள் கிடைக்குது. அம்பானி வீட்டில் சாம்பார் ஊற்ற சொன்னாலும் ஊற்றிருப்பார், தட்டு கழுவ சொன்னாலும் கழுவி இருப்பார். ஏன்? கோடிகள் கிடைக்குதுமா. தட்டு கழுவை அடுக்கி வச்சுட்டு போக சொன்னாலும் லதாவும் ரஜினியும் சீராக செய்து நீம் பவுடரை போட்டு கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு அம்பானி பொண்டாட்டி நீனா அம்பானி கூட்டிகிட்டு போய் தட்டை எண்ணி பார்த்துக்க, எல்லாம் வெள்ளித்தட்டு, எல்லாம் தங்க முலாம் பூசிய தட்டு. நாங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டே போனாங்க, எண்ணி பார்த்துங்க. இதுதான் பணம் கொடுத்தா இந்த திரைப்பட நடிகர்கள் எதை வேணால் செய்வான். நான் கேட்குற மனிதாபிமானமான ஆட்கள். அம்பானி வீட்டுக்கு போய் குத்தாட்டம் போடுற, கும்மா குத்து டான்ஸ் ஆடுற. ஆனால் உன்னுடைய படத்தை பார்த்து எத்தனை பேர் பசி பஞ்ச பட்டினியில் கள்ளக்குறிச்சியில் ஊரே சமாதி ஆகி போச்சு ஐயா. அழுகிறக்கே ஆள் இல்லையே. போனையாங்க கள்ளக்குறிச்சியில் 40-50 சமாதி ஒரே மாதிரி இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் இவன் செத்தா அவளுவா, அவன் செத்தா இவளுவா, அழுகிறக்கே ஆள் இல்லை, எல்லாம் செத்து போயிட்டான். ஊரே அழுதுச்சா இல்லையா? அங்கே போனையா? அம்பானி வீட்டில் போய் குத்தாட்டம் போடுறைய கள்ளக்குறிச்சி எங்கே இருக்கு உனக்கு தெரியுமா? உன்னுடைய படத்தை எல்லாம் தீக்குச்சிக்கு தின்ன கொடுக்கணும்னு வைரமுத்தம் எழுதுனான். இப்போ அதையே மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. காரணம், நீங்கள் ஸ்டாலின் தான் சொல்லுவாராம். எந்த ஸ்டாலின்? ரஷ்யா அதிபர் ஸ்டாலின், நம்ம ஸ்டாலின் அல்ல. என்னையா சினிமா? அவர்கள் அனுபவிப்பதற்கு நாம் பணம் கொடுக்குறோம். அவர்கள் உல்லாசமாக கேரவன் வேனில் ஒரு ஏசி வீட்டையே இழுத்துட்டு போய் வீட்டில் நிறுத்திக்கணும். ஏன் அவர் வாசலில் படுத்துருக்க மாட்டாரா? ஒரு வீட்டில் ஃபேன் போட்டு உட்காந்துருக்க மாட்டாரா? 1 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு கேரவன் வேனுக்கு வாடகை. ஒரு நடமாடும் ஏசி பங்களாவே கொண்டு வீட்டில் நிறுத்தி வச்சுருக்கணும். ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏசி ரூமில் பூந்துருவார். புளிப்பால் காப்பார், புளியை தேடி பிடிச்சி பால் கலந்து வந்து கொடுக்கணும். இவர்களெல்லாம் ஒரு பெரிய கார்ப்பரேட்டுகள். ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாம் கோடிகளில் சம்பளம். தெருக்கோடியில் படுத்து கிடக்கிறவனை இவர்கள் யாருக்காவது தெரியுமா? ரஜினிக்கும் ரஜினி பொண்டாட்டிக்கும் தெரியுமா? தெரியாது. காரணம், இந்த கேவலமான நாடு. குஷ்புவுக்கு கோயில் கட்டுற நாடு. ரஜினிக்கு ஒரு கோயில் கட்டுங்கடா. கட்டியாச்சு. சிலுக்கு ஆப்பிளை கடிச்சிட்டு வச்சா ஏழை முடுறானுவோ. இப்படி எம்ஜிஆர் சோடா குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டாராம். அண்டாவில் ஊற்றி கலைக்கு தீர்த்தமாக எடுத்துகிட்டு போனானுங்களாம். இதுதான் சினிமா. என்னைக்கு இந்த திரைப்படத்துறை கோடம்பாக்கத்தை ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த நாடு அரசியலாக மாறும். இல்லைன்னா கோடம்பாக்கத்தில் தான் முதலமைச்சரை தேடுறான். பிறவி பைந்தாங்குள்ளி விஜய் அடுத்த முதலமைச்சராக முடிவு பண்ணிட்டான். கொட்டிவாக்கம் டு கோட்டை. கருணாஸ் ஒரு முதலமைச்சர், விஷால் ரெட்டி ஒரு முதலமைச்சர், இப்படி பல பேர் முதலமைச்சர் ரேஸில் இருக்கான். இந்த திரைப்பட மோகம் என்பது ஏழை எளிய மக்களை சுரண்டுகிற மோகம். இப்போ ஒரு டிக்கெட்டு முதல்ல 40 பைசா விற்று டிக்கெட்டு இப்போ 1500 ஆகி போச்சு. யார் பார்க்குறா? மூட்டை தூக்குறவன், வண்டி இழுக்கிறவன், கூலி வேலை செய்கிறவன் தான் பார்க்குறான். கிராமத்தில், நகரத்தில் எவ்வளோ சினிமாவே பார்க்குறதில்ல. இதை ரஜினி, கமல்,
அஜித், விஜய் இவர்களெல்லாம் உணர்ந்து கொள்ளுகிற காலம் எப்போ வரும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் நடுநிலையாளர்கள். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களோட பொன்னான நேரத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.